ஆஜீர் ஆஜீர் ஆஜீர். இந்த கற்பக விருட்சம் போன்ற அற்புதமான சபையிலே தோன்றிய மாதி இன்னார் என்று விளக்கம் தெரிந்து கொண்டனையா? தெரிந்தாலும் அமர மக்களுக்கு விளக்கத்தை சொல்ல தெரியுமா? அப்படி சொன்னால் விளக்க முடியும், புரியும். சொல்லாவிட்டால் தெரியாது. ஓடி வா. வந்தால் பொன்னுருவி மாதி வன்மையுடன் இப்பொழுது பாசம் என்றால் என்ன? நறுமணம். அப்படி வருகின்ற நேரத்திலே என்னென்ன நறுமணங்களை பூசி வருகின்றேன் தெரியுமா? தெரியும். நான் காந்த கலவோ பூசி கந்தா கலவடி சொல்லக்கூடிய நறுமணங்களை பூசிக்கொண்டு சைலன்ட் அமைதியா கேட்டா கதை புரியும். ஆமா, சைலன்ட். டீ வைக்குது, பால் குடிக்குது, அப்புறம் அதெல்லாம் அப்புறம். கந்தா கலவடி சொல்லக்கூடிய நறுமணங்களை பூசிக்கொண்டு ஆடி பாடி நடந்து வரேன். ஆமாமா. காவல் என்னுடைய நடை எப்படி இருக்கின்றது தெரியுமா? அண்ணமா அண்ணம் அண்ணன் நடை. என்னுடைய நடை எப்படி இருக்கின்றது? அண்ணன் நடை போல இருக்கின்றது. நான் அண்ணா போல நடையா சைலன்ஸ் மாமா. அவர் பேசினே இருக்கறார் பாத்தீங்க. சும்மா பேச விடாத. கொண்டோ ஏய் இது
அப்பா அப்பா உன்னை போல யாருமே இல்லை, எங்களுக்கு யாருமே இல்லை. உன் கை வீரல புடிச்சு நடந்த காலம் மறக்கல, அந்த காலம் மறக்கல. எங்கள் அப்பா அப்பா உன்னை போல யாருமே இல்லை, யாருமே இல்லை. உன் கை வீரல புடிச்சு நடந்த காலம் மறக்கல, அந்த காலம் மறக்கல. பத்து மாசம் தாய் சுமந்தால் மொத்தத்தையும் நீ சுமந்து, பத்து மாசம் தாய் சுமந்தால் மொத்தத்தையும் நீ சுமந்து, எங்களுக்காக பாடுபட்ட சாமி நீயப்பா, எங்கள் சாமி நீயப்பா. ஏ அப்பா அப்பா உன்னை போல யாருமே இல்லை. ஒரு பிள்ளை சம்பத்தை பெற்று மார் மீதும் தோல் மீதும் தூக்கி வளர்க்கக்கூடிய அப்பா, ஆதரவா நீ இருந்து ஆலமரம் போல் இருந்து, ஆதரவா நீ இருந்து ஆலமரம் போல் இருந்து, தாடி பிச்சு வச்சு வந்த சாமி நீ அப்பா, எங்க சாமி நீ அப்பா. அப்பா அப்பா ஜெயம் ஜெயம். இன்னும் யாருடைய பேருக்கு கீர்த்தி சொல்ல வேண்டும் என்றால், சின்னமாப்பேட்டை கிராமத்திலே வாசமுறுதி என் நம்மை போல நடிகர் சொல்வார்கள் பழமொழி. கற்றவருக்குத்தான் தெரியுமா கல்வி நறுமை, பெற்றவருக்குத்தான் தெரியுமா பிள்ளை நறுமை. அப்பேற்பட்ட நான்கு வேதம், சாஸ்திரம், 18 புராணம், 64 கலைஞானம், 96 தத்துவம், 108 இதிகாசம் கற்றோனது நம்மை போல ஆசான் எங்களுக்கு எல்லாம் ஒரு நேரத்துல வாத்தியாரா இருந்தாரு. செங்கலூர் வாத்தியார் கிட்ட கத்துக்கின ஆளு, பழைய ஆளுங்க. அப்பேற்பட்ட வரதராஜ் என சொல்லக்கூடிய அன்பர் நல்ல நேரத்தில் எந்த அடியனை வாழ்த்தி 501 ரூபாய் கொடுத்து கொண்டாடிக்கின்றார். அன்னவரும் அன்னவர் குடும்பத்தாரும் எல்லா வள திரௌபதி அம்மன் சபடி சரமுடி எப்படி வளர்ந்ததோ அத்தன்மை போல வளர வேண்டும் என்று அவனை பிரதேசம் வருகின்றார். ஜெயம் ஜெயம். இன்னும் யாருடைய பேருக்கு கீர்த்தி சொல்ல வேண்டும் என்றால், ரங்காபுரம் கிராமத்திலே வாசமுறுந்திய தாய் மாமனாக விளங்கக்கூடிய பாலாஜி பிள்ளை. யாரு நம்மளெல்லாம் ரசிக்கிறவங்கலாம் ஒரு நேரத்துல என்ன பண்றது. அப்பேற்பட்ட பாலாஜி பிள்ளை என்ன சொல்லக்கூடிய அன்பர் நம்ம அக்கா புள்ள வந்தா பாக்கலாம். நம்மள மேல நடிகர் எத்தனை பேர் இருக்கிறாங்க, இருந்தாலும் நம்ம வந்தா அதுக்கு ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா நம்ம பிள்ளை ஆடுது அப்படின்னு ஒரு ஆவேசம். அப்பேற்பட்ட பாலாஜி பிள்ளை இருந்தல் அடியை வாழ்த்தி 501 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கின்றார். அன்னவர் மன்னர் குடும்பத்தாரும் 7 மலையான் கண்ணபிரான் மலை எப்படி ஓங்கி வளர்ந்தோ அத்தன்மை போல வளர வேண்டும் என்று கண்ணனை வேண்டுவார்கள். தந்தையார் இல்லைனா நம்ம யாதரிக்க யார் இருக்கா, அப்பா புது வேஷ்டி வாங்கி வந்தோம் உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதற்கா. அப்பா உன் பிள்ளைகள்லாம் அழுவதை பார்த்து கொண்டிருக்கின்றாயா. தந்தையார் இல்லைனா இந்த பார்வையில் நம்ம யாதரிக்க யார் இருக்கா, புது வேஷ்டி வாங்கி வந்தோம் உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதற்கா. எத்தனை பிறவியோ அப்பா உன் முகத்தில் நாங்கள் முழிக்க எங்க போய் தேடுவோமோ, நாங்கள்
பட்ட கடனே நாங்கள் அடைக்க 2 பிள்ளைகளையும் வளர்க்க எவ்வளவோ பாடுபட்டி மண்ணாக உழைத்தீரே அப்பா. எத்தனை பிறவி எடுத்தாலும் நாங்கள் உன்முகத்தை நாங்கள் பார்க்க அப்பா. ಏನಪ್ಪಾ ಅಪ್ಪ ನಾನ್ ಕಂಡ ಕನವುಳೆ ನಂದವನ ಎರಿದೇರಿ ಅಂದವನು ನೀ ಎಂದ್ರಿ ಅಪ್ಪುರಂದ கஷ்டப்பட்ட காலத்திலையும் கலகலன்னு சிரிச்சு கட்டாகி வேச்சியால கண்ணீரத்தான் பிள்ளை என்று திருநீர் பூஜின கை திருநீராயானதோ அப்பா. பொன்னாங்குளம் கிராமத்திலே வாசமருந்தியே தாய் மாமனாக விளங்கக்கூடிய எல்லா மாமனுக்கும் துவச்சு முடி மொத்த மாமனுக்கு தான். ராதா மாமா எழுந்தொழி அடியனை வாழ்த்தி துளசி மாமா எழுந்தொழி அடியனை வாழ்த்தி 201 ரூபாய் கொடுத்து கொண்டாடிக்கிறார். அன்னவரம் மன்னவர் குடும்பத்தாரம் எல்லாம் வல்ல திரௌபதி அம்மன் சரமுடி எப்படி வளர்ந்ததோ அத்தன்மை போல வளர வேண்டும் என்று திரௌபதி அம்மன் வேண்டி வருவதை ஜெயம் 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 ஜெயம். இன்னும் யாருடைய பெயருக்கு கீர்த்தி சொல்ல வேண்டும் என்றால் பொன்னாங்குளம் கிராமத்திலே வசமருந்தியே ஆறு தாத்தா இருந்தாரு. யாரு யாரு சொல்லு. கோபால் தாத்தா. ஆமா. எங்க வந்தாலும் அவருக்கு தான் குடுப்பு வைக்கல இந்த துவச்சு முடிஞ்சாரு. ஐயோ என்னடா ஒரு குழந்தை நான் ஒரு ஆளுக்கிறேன்னு என் பாவம் ஜமா விடாதான். ஏன்னா எங்க தாத்தா திருப்பதிக்கு வந்தாருன்னா எங்கெல்லாம் கூட நைனா அவரும் சடகோபால் தாத்தாவும் அப்படியே ஆம்பிய மொட்டையே கேட்டாங்க. அப்படிலாம் 5 ரூபாய் டிக்கெட்டுக்கு அந்த பாபநாசத்துல மாட்டிக்கணும். ஒருத்தர் உள்ள ஏறி ஒருத்தர் வெளியே நாங்க பட்டம் பாரு வச்சுக்கின்னு செவிடு ஒண்ணு ஒரு மூட்டி ஒண்ணு வச்சுக்கணும். அப்படிலாம் ஈத்து வந்தோம். சரி அப்பேற்பட்ட தாத்தாக்கு கூத்து வச்சாங்க கம்யூனிட்டி பசங்க. என்ன கூப்பிடாதே அண்ணா. அப்படி இருந்தாலும் அந்த அண்ணவர் பெற்றெடுத்த கஜேந்திர பிள்ளை பெரிய பிள்ளை. ஆமா. அண்ணவர் எழுதறி அடியனை வாழ்த்தி 201 ரூபாய் கொடுத்து கொண்டாடிக்கிறார். அன்னவரம் அன்னவர் குடும்பத்தாரம் எல்லாம் வல்ல திரௌபதி அம்மன் சடமுடி எப்படி வளர்கிறதோ தன்மை போல வளர வேண்டும் என்று அம்மனை பிரார்த்தனை செய்தவர் கிருஷ்ணார்ப்பணம். ஜெயம் ஜெயம். இன்னும் யாருடைய பெயருக்கு கீர்த்தி சொல்ல வேண்டும் என்றால் தொய்தாவூர் கிராமத்திலே வசமருந்தியே யாரு
பொன்றாங்கம் என்று சொல்லக்கூடிய அன்பர் எழுந்ததி அடியானை வாழ்த்தி 101 ரூபாய் கொடுத்து கொண்டாடிக்கிறார். அன்னவரும் அன்னவருடைய குடும்பத்தாரும் எல்லாம் வல்ல திரௌபதி அம்மன் சடமுடி எப்படி வந்ததோ அத்தன்மை போல வளர வேண்டும் என்று அம்மனை பிரார்த்தனை செய்து கெட்டா ஜெயம் ஜெயம் இன்னும் யாருடைய பெயர் கேட்டு சொல்ல வேண்டும் என்றால் ரங்காபுரம் கிராமத்திலே வாசமுறுத்திய பாபு பிள்ளை எழுந்தொழி அடியானை வாய்த்து 200 ரூபாய் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அன்னவரம் அன்னவர் குடும்பத்தாரம் எல்லா வேலை திரௌபதி அம்மன் சடமுடி போல கொடுத்தார். ஜெயம் ஜெயம் யார் என்றால் நம்முடைய ஆசான். யாரு? ஆசான் பெரிய வித்துவான், கலையிலே சிறந்த கலைவான், அப்பேற்பட்ட ராஜகோபால் பிள்ளை எழுந்தொழி அடியானை வாய்த்து 200 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கின்றார். அன்னவரம் அன்னவர் குடும்பத்தாரும் எல்லாம் வல்ல கண்ணபிரான் அருளை பெற்று சீர்ஜன்மா வாழ வேண்டும். நம்மளே ஜெயம் ஜெயம் யாருடைய பெயர் கேட்டு சொல்ல என்றால் திருப்பதி பதிலே சிறந்த பதி திருப்பதி. திருப்பதிக்கு சென்றால் திருப்பம் ஒரு வாழ்க்கையிலே அப்படி சொல்வார்கள் பெரியோர்கள். அப்பேற்பட்ட திருப்பதி ஸ்தலத்திலே வாசம் உறுதியே எங்களுடைய என்ன ஆகுது எல்லாம் சித்தி முறை ஆகுது. அப்படி இருந்தாலும் அடியனை வாழ்த்தி பூங்கோடி சித்திர சொல்லக்கூடிய அம்மையார் எழுந்தொழி அடியனை வாழ்த்தி 100 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கிறார். அன்னவர் மன்னவர் குடும்பத்தாரம் எல்லாம் வல்ல எம்பெருமான் ஏழுமலை அருளை பெற்று சேர்ந்து வாழ வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டி வருகிறதுக்கு இஷ்டார்ப்பணம். ஜெயம் ஜெயம் இன்னும் யாருடைய பெயர் கேட்டு சொல்ல வேண்டும் என்றால் செய்யூர் கிராமத்தில் வசப்படுத்திய வத்திரவேல் பிள்ளை எழுந்தொழி அடியனை வாழ்த்தி 200 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கிறார். அன்னவரம் மன்னவர் குடும்பத்தாரம் கண்ணபுரம் அருளை பெற்று வாழ வேண்டும் என்று சீரும் ஜென்ம வாழ்த்து இஷ்டார்ப்பணம். ஜெயம் ஜெயம் இன்னும் யாருடைய பெயர் கேட்டு சொல்ல வேண்டும் என்றால் பெரிய மோசூர் கிராமத்தை வசப்படுத்திய செல்வ பிள்ளை எழுந்தொழி அடியனை வாழ்த்தி 200 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கிறார். அன்னவரம் மன்னவர் குடும்பத்தாரம் எல்லாம் வெல்ல திரௌபதி அம்மன் சரமுடி எப்படி உடற்காத்தினால் வளரும் என்று அம்மனை வேண்டி வருகிறதுக்கு இஷ்டார்ப்பணம். ஜெயம் ஜெயம் இன்னும் யாருடைய பெயர் கேட்டு சொல்ல வேண்டும் என்றால் பொன்னாங்குளம் கிராமத்திலேயே பாலு பிள்ளை எழுந்தொழி அடியனை வாழ்த்தி திருவிழாங்கடை கிராமத்திலே வாசப்படுத்திய பாலு பிள்ளை அடியனை வாய்த்தி 200 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கிறார். அன்னவர் குடும்பத்தார் எல்லாம் இறைவனை வேண்டி வரவேற்று சார்பணும். என்ன சொன்னேன் என்னோட பேர் என்ன தெரியுமா? பொன்னுருவி. கீர்த்தி வர்மன் கலிங்கநாட்டை ஆளக்கூடிய கீர்த்தி வர்மனுக்கும் சொந்தமான ஒரே மகள் ஒப்பற்ற மகள் என்னோட பேர் தான் பொன்னுருவி. புரிகிறதா? அப்படி இருந்தாலும் பொன்னுருவி என்று எப்படி பேர் வந்து தெரியுமா? அழகி என்னுடைய தந்தைக்கு வெகு நாட்களாக புத்திர சந்தானமே கிடையாது. அப்படி இல்லாமல் வருதுபடியா எனக்கு பெயர் சூட்டும் விழா விசேஷமா நடத்தினார். உங்க வீட்டுல எப்படி வைக்கிறாங்க? என் பேர் வச்சாங்கன்னா அது வேற உருவாக்க ஏன் கேட்கறாங்க? சரி என்னுடைய தந்தை அப்படி கிடையாது. அவனே 86 தேச ராஜாக்களை வரவைத்து எனக்கு பெயர் சூட்டும் விழா விசேஷமாக நடத்தினார். அந்த நேரத்திலே அந்த அரசர்கள் பொன் ஆபரணத்தை எடுத்து வந்து மேல் மீது சாட்டினார்களாம். அந்த பொன்னின் நிறமும் பெண்ணின் நிறமும் ஒரே நிறமாக இருக்க அடியனுக்கு பொன்னுருவி என்று பெயர் சூட்டினார்கள். எப்படி பேர் வந்தது? பொன்னுருவி. பொன்னூருக்கு பேர் வச்சாங்க பொன்னுருவின்னு. பொன்மாலா சுபாகனி அப்படி என்று அழைப்பார்கள். இருந்தாலும் நாளோர் மேனி பொழுதோர் வண்ணமாக கன்னிப்பருவம் நீங்க மங்கைப்பருவம் மனிது. கன்னிப்பருவம் என்றால் என்ன, மங்கைப்பருவம் என்றால் என்ன? என் பொண்ணு வயசு சரி உங்க கதை விடு, காலம் கிடையாது. அப்படி இருந்தாலும் அழகி எனக்கு கன்னிப்பருவம் நீங்க மங்கைப்பருவம் அடைந்து திருமண வயது. அந்த நேரத்தில் என்னுடைய தந்தையாகப்பட்டவர் பொண்ணு நம்முடைய மகனுக்கு திருமண வயது வந்து விட்டது என்று சுழவரம் சாட்டினார். ராஜாக்கள் வந்து அமர்ந்தார்கள். என்னுடைய கருத்திலே என் தந்தையாகப்பட்டவர் மலர் மாலை கொடுத்து உனக்கு தகுந்த மலவாளனை நீயே தேர்ந்தெடுத்துக் கொள்ள தெரிவித்தார். கரங்களை ஏந்து சுத்தமாக பார்த்தேன். ஒன்பதாக துரியோதன சக்கரவர்த்தி அப்புறமாக இழுக்குளத்தான் அமர்ந்திருக்கே நானும் இழுக்குளத்தான் கயிற்றிலே மாலை சூடி ஒரு நாள் கிரகத்திலே இருந்தேன். மறுநாள் விடியற்காலை மறுநாள் விடியற்காலை தாய்க்கு தங்க போறேன், எங்க அம்மாவுக்கு தங்க போறேன். வெள்ளிக்கூடம்
வெள்ளிக்கூடா. அந்த வெள்ளிக்கூடம் இடுப்பில் வைத்துக் கொண்டு குளக்கரைக்கு சென்று அந்த குளத்தை அழகா போறீங்க குளத்துக்கு. அப்படி போகின்றேன். அழகா குளத்தை கரையில் இருக்கக்கூடிய பெண்கள் தாஜிமார்கள் சொல்வார்கள், 4 பெண்கள் ஒன்றா சேர்ந்தால் ஊரை குடும்பம் விளங்காது. அதே 4 ஆடவர்கள் ஒன்றாக சேர்ந்தால் நியாயம் பிறக்கும். ஒரு நியாயம் பிறக்கும். அங்குள்ள பெண்கள் நான் பார்த்தேன், போராளாம் பொண்ணுருவி சிரிக்காது. அதோ பொறாளே பொண்ணுருவி, அவன் நட என்ன நெட்டென்ன நகை என்ன அழகுமா பார்த்தால் அரச மகள் போல் தெரிகின்றது. வாழையிட்ட கணவனும் ஒரு இனக்குலத்தானே தெரிவித்தார்கள். என்ன சொன்னாங்க? இனக்குலம் தெரிகின்றது. எப்படி என்றால், ஒரு பெண்ணுக்கு கன்னி பருவம் வரை தாய் வீடு சொந்தம். உண்மைதான். திருமணம் ஏற்பட்டால் இறக்கும் வரை மாமியார் வீடே சொந்தம் சொந்தம் சொந்தம். அம்மா என்ன சொல்கின்றீர்கள்? அப்படி கேட்க உன்னுடைய கணவர் ஒரு இடுக்குலத்தான் பிறந்தவர். அந்த செட்டு பத்தம்மா ஒருத்தம்மா இருந்தாங்க பாவம் எங்க ஆயா. அந்த அம்மா பெத்தா பாரு 3 ரத்திக்கு தலை. எங்க போய் சேர்ந்தாலும் என்ன பார்த்த விடாது. எல்லாம் நிலவெல்லாம் சேர்த்துட்டாங்க. நான் பார்த்த வரைக்கும் என் வயசுக்கு 35 வயசு ஆகுது. நிலவெல்லாம் சேர்த்துட்டாங்க. இருக்கிறவங்க ஒரே ஆளுக்கு நிலவு கிடையாது. நெட்டு பாக்குறாங்க, பணம் பாக்குறாங்க, குணம் பாக்கிறது கிடையாது. எங்க ஆயா இருப்பாங்க. எங்க ஆயா உடம்பு சரி ஒரு காலத்துல 8 வயசுல 8 வயசு இருக்கும். நான் சொல்றேன் கேட்டு இதெல்லாம் வந்து சொன்னாதான் தெரியும். ஏன்னா கூத்து வைக்கிறதே வந்து காரியத்துக்கெல்லாம் வந்து நல்லது கெட்ட தெரித்துதான் கூத்து வைக்கிறது. 8 வயசு இருக்கும். எங்க சிற்றம்ப தாயாக்கு உடம்பு சரியில்லை. 3 பொண்ணுங்கிறாங்க. அது எங்க இந்த ஊர்ல குடிச்சிட்டாங்க. 3 பிள்ளைங்க அது எங்க ஊர் மேல குடிச்சு. நான் 8 வயசுல போறேன். என்னயா உடம்புன்னு கேட்டேன். நான் உடம்பு சரியில்லை. நான் தண்ணி காய வச்சு தரேன். சத்தியமா சொல்றேன் விட்டுன்னு அதுதான் சொல்லும். தண்ணி காய வச்சு எங்க ஆயாவுக்கு கொடுத்துட்டு நான் வந்து அந்த வயசுலயே புரியுதா அப்பேற்பட்டு அப்படிலாம் நான் மக்களோட உறவாடி வாழ்ந்த அந்த நேரத்துல எங்க ஊர்ல புரியுதா அப்படிலாம் என்னத்த பார்த்தா உங்க அப்பா இருப்பாரு சொல்லுவாரு, உனக்கு தெரியாதா கத்தவரா எங்க தின்னிட்டாலும் அங்கெல்லாம் நாக்கு போறவன் நீ உன்ன போல ஜென்ம நான் எங்க பாக்குறேன் என் குத்தாங்களா நான் வாய் வாய் குச்சி கிடக்குது என்ன அதனால நாக போட்டு உங்ககிட்ட வந்து நியாயம் உங்ககிட்ட நியாயம் பிறக்கணும். இத்த கொடுத்தா நியாயம் பிறக்கும். அப்பேற்பட்ட ஆளு நீ. நான் அப்படியே வந்து ஆளு கிடையாது. அப்படிலாம் நம்ம சொந்த சொந்தத்தோட இருக்கணும். நம்ம வாழணும். நல்ல இடத்தோட இருக்கணும். பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போவோம். அது போல எண்ணெய் வச்சிருந்தா தான் கடவுள் நம்மளுக்கு கால் ஐயா ஐயா அதான் சொல்ல ஊரா இருக்கணும். ஊர்ல பொங்கல வாய அடக்க முடியாதுங்க. அங்க அங்க வீட்டுல இருக்குது பாரு கோயந்தா மகன் என்ன பண்ண சொல்லாத இவன் 100 ரூபாய் கொடுத்துறாடா பார்த்து சொல்லிருக்காங்க. அப்படி இருந்தாலும் எங்க பெரியமா அது கூட சரி இந்த மாதிரி எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதெல்லாம் வேதனை இருக்கும். அப்படி இருந்தாலும் நான் இப்ப என்ன சொன்னேன் எங்க விட்ட சொல்லுமா தண்ணீர் விட்டு சரி இருந்தாலும் தண்ணி தனிமா வாங்கி வருகிறேன். எனக்கு அருகாமல் இருக்கக்கூடிய தாஜி பெண்களுக்கு சீக்கிரம் அடிச்சுடுவேன். ஃபோன் கட் பண்ணாதே கைத்துமா அச்சியா
பார்க்கறதுக்கு கூப்பிடுறாங்களா அக்கா? கமலவல்லி சுந்தரவல்லி வாராது ஒரு பொழுது அழுத்து பார்த்தாலும் வாராதம்மா வாராதி. ஆகையினால் நீங்கள் திருமணம் ஆகாத முன்பு நீ கனவு கண்டிருந்தால் அது உன் தாய் வீட்டை சாரும். இன்றைய தினமும் நீங்கள் திருமணம் ஆகியிருக்கின்றீர்கள். நீங்கள் கண்ட கனவு அனைத்தையும் உங்கள் மாமியார் வீட்டுக்கும் கணவர் வீட்டுக்கு தானமா சாரும். யார் வீட்டுக்கு சேரும்? கணவர் வீட்டுக்குமா? என் தாய் வீட்டிற்கு, என் அண்ணன் தம்பிமார்களுக்கு, என் பங்கும் பங்காளிக்கு யார் வீட்டுக்கு சேரும்? யார் வீட்டுக்கு சேரும்? யாரு யாரும் மனசு யாரும் வைக்கிட்டு பால் வைக்கிட்டு பக்கம் வைக்கிட்டு காணிக்கல்லு குழம்புக்கு ஏற்கனவே தேர்ப்பாங்க. வண்டிக்காரன் பிள்ளை, தாய் பேர் திறன், தந்தை பேர் திறன், குளமில்லாத கோச்சாரம் இல்லாத வண்டிக்காரன் பிள்ளை, காணிக்கல்லு குழம்போக்கு இடுக்கோத்தா தேர்ப்பாக இருக்க இடம் இருக்கா? கொஞ்சம் கொச்சி இருக்கா? காணிக்கல்லு ஏண்டி இப்பதான் அடி வைத்துல பால் அந்த மாதிரி வாங்கிட்டு முன்பதாக கர்ண மகாராஜா நம்ம இடத்துல என்ன உரைத்தார்? பொன்னூரி நாயகம் அம்மா சொல்லக்கூடிய அந்த அம்மாவை திருமணம் ஆகும் பொழுது எப்படி சொல்லக்கூடிய நல்ல ஆடை ஆவணங்களை உரைத்துக் கொண்டு நகை என்று சொல்லக்கூடிய அனைத்தையும் எப்படி அழகு வைத்துக் கொண்டு வரும்போதோ அது எப்படி இருந்து காட்சி அளித்தாங்களோ அந்த கோலத்துல அம்மாவை அழைத்துவான்னு கர்ண மகாராஜர் கட்டளை. அம்மாவை பணிவிடுவா விட்டு பந்த கால கூப்பிட்டா வரமாட்டாங்க. அம்மா எப்படி கூப்பிடுறாங்க? அம்மா அடி பொன்னூரி
திருவண்ணாமலை கிராமம் திருவண்ணாமலை கிராமத்து வாசமருது அருமை நண்பர் அருமை அண்ணன் என்று சொல்லக்கூடிய வீடு என்று சொல்லக்கூடிய பழனி என்று சொல்லக்கூடிய அத்தக பெரியார் நல்ல உள்ளம் படித்தவர் அடியடி பாராட்டி 100 ரூபாய் என்பது எடுத்திருக்கிறார் எல்லாம் அல்ல ஈர்மை 84 ஜீவரட்சிகளையும் காத்திரட்சி கொடு வழிகுந்த வாசல் கோபால கண்ணன் எதுகுலத்தில் பிறந்தவன் நாராயணன் ஏன்னா மாநில மக்களை காத்து ரட்சிக்கக்கூடிய ஒரு ஆண்டவன் கோவிந்தா என்ன குறைத்திருப்பாராம் பகவான் ஆண்டவன்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தகைய பகவானுடைய அருளினால் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வனை பெற்று ஈரோடு காலம் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவனை துதி செய்யட்டும். ஜெயம் 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 திருவிழாங்காடு கிராமத்தில் வாசப்படுத்தியே ஆறுயிர் கலை ரசிகராக விளங்கக்கூடிய பழனி ஐயா எங்க போனாலும் எங்க நாடகம் வந்துருவாரு. எங்க நாடகம்னாலே ரொம்ப பிரியம் இருக்கு. அப்பேற்பட்ட பழனி ஐயா எதிரொலி அடியனை வாழ்த்து 500 ரூபாய் கொடுத்து கொண்டாடிக்கிறார். ஆமாங்க, அவர் வந்து வீடியோவாக இருந்தார். ஆமா, ஒரு துறையில இருந்தார். ஆமாம், அப்பேற்பட்ட அன்பர் எதிரொலி அடியனை வாழ்த்து 500 ரூபாய் கொடுத்து கொண்டாடிக்கிறார். அன்னவர் அவன குடும்பத்தாரும் எல்லாம் வல்ல திரௌபதி அம்மன் சரமுடி எப்படி வளர்ந்து தமிழ் வளர வேண்டும் என்று அவனை வேண்டி ஒரு வரவேற்கிற கிருஷ்ணார்பணம் அப்படி இருந்தார். ஜெயம் ஜெயம் இன்னும் யாரோட பேர் சொல்ல வேண்டும் என்றார் பொன்னாகரம் கிராமத்திலே வாசப்படுத்தியே கோபால் பிள்ளை பெரிய தகப்பனாராக விளங்கக்கூடிய கோபால் பிள்ளை எழுந்தொலி அடியனை வாழ்த்தி 200 ரூபாய் கொடுத்து கொண்டாடுகின்றார். அன்னவரும் அன்னவர் குடும்பத்தாரும் எல்லாம் வல்ல திரௌபதி அம்மன் சரமுடி எப்படி ஓங்கி வளர்கிறதோ அத்தன்மை போல வளர வேண்டும் என்று அம்மனை வேண்டி வரவேற்கிறார். காவலரை விடுத்து எங்களை அழைத்திருக்கிற காரணம் சொல்லுங்கம்மா, சொன்னதான் தெரியும். சரி, ஏன் இவ்வளவு கால தாமதம்? அம்மா கிரகத்துல கொஞ்சம் இவ்வளவு பார்த்தேன். என்னடா பாத்துறீங்க? அவன் வீட்டுக்கு போய் நீ போய் வர சொன்னியா? இவளாண்ட போனா அவங்க அப்பனுக்கு பால் குத்துங்கறாமா. என்னடி அவன் சொல்றதெல்லாம் தவறா நினைக்காதமா? அப்பனுக்கு போய் பால் கொடுப்பான். அவன் சொல்றானே டாபுரு. ஏண்டா தந்தைக்கு உடனே தெரியலமா? அப்பா மெத்த ஒரு நேரமா அடிச்சுங்கற கை மாத்தி விடு நான் சொன்னேன். நீ அந்த வேலை விட்டு இந்த வேலைக்கு இதுக்கு ஒரு ஆள் போட்டு உட்கார வச்சிருக்கேன். இது சொன்ன குறங்க தேன விட்டு யாருங்க. அவளை பார்த்தா குரங்கு மாதிரியே இருக்கு. அப்ப பெரியப்பா என்ன வயசாகுது? 67 வயசு. 67 வயசு. பெரியப்பா அவர் வயசு சொம்மா என்ன அட்டி வச்சிரா கத்தி ஒரு குதிரை உட்கார வச்சலாம்ப்பா. சரி அம்மா இருந்தாலும் ஆமா கிரகத்திலேயே தொற்று கால இருந்து தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை. அதனால பாலை காய்ச்சி கொடுத்துட்டு வந்துருக்கோம். அது சொல்லலாமா? சரி போஜனம் புசித்துக்கலாம். கண்டிப்பாமா. நீ புசித்துமா? ஏண்டி கமலவள்ளி சுந்தரவள்ளி திறந்தோர் எங்க செல்லுங்க? நந்தவனம் புறப்பட்டு போகலாம். அடி போகலாம் போகலாம் வாருங்கள்.
எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, நந்தவனம். நந்தவனம் வந்து விட்டோம். பாரு நம்ம எவ்வளவு அழகா பூத்துருக்குது வருமா. ஏண்டி அந்த நந்தவனத்தை பார்த்தால் எப்படி இருக்கிறது? நந்தவனத்தை பத்தி ஒரு பாட்டு பாட்டுமா? பாடு பாடி. ஆமா, மணக்கும் நந்த மலர்களை பாடா எவ்வளவு அழகா சொல்லிருக்கு பாத்தியா? இருந்தாலும் நந்தவன பெருமை எடுத்து சொல்லிவிட்டீர்களா? எனக்கு என்னமோ தேவையில்லடி. ஆடி பாடி கொண்டு இருக்கு. என்ன மனசாட்சி என்னமா இருக்குது உங்களுக்கு? எனக்கு உடலெல்லாம் ஏதோ ஒரு மாதிரி இருக்கின்றது. என்னமா? சொன்னாதான் தெரியுமா? எனக்கு இன்றைக்கு நித்திரை வருகின்றதம்மா. என்னம்மா பெண்களுக்கு பகல் காலத்தில் எத்தனை வரக்கூடாது? ஆகாதும்மா, அது ஆகாதும்மா அதெல்லாம். நித்திரை வரக்கூடாதுமா? பெண்களுக்கு பகல் நித்திரை வரக்கூடாது பெண்களுக்கு. குடும்பத்துக்கு ஆகாதும்மா அது. அப்படி யார் சொன்னது? அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லிக்கலாமா? முன்னோர் அதே பெரியவர்கள் ஆமா. நித்திரை வந்தால் பங்கப்படுத்த கூடாது என்று சொல்லியிருக்கிறார்களடி. அப்படி அப்ப ஆனா எனக்கு தெரியாதும்மா, உங்களுக்கு சொன்னாங்களா தெரியல. அப்படியே உட்கார்ந்து அம்மா, யாருக்கும் தெரியாது உங்களுக்கு அப்படி என்னதமா ஆகுது உடலாடுதெல்லாம். நித்திரை வாரிகோ நித்திரை வாரிகோ தடினி மாலை மாழகோ தடி நித்திரை வாரிகோ சித்திரகூடை பஞ்சத்தின் மேல் தயனி போவாங்க அடி. அம்மா நித்திரை வருது அந்த நேரத்துல நித்திரை வருதம்மா. அப்படி நித்திரை வருது என்று சொல்லுகின்றாயே அது இன்றைக்கு மட்டும்தான் வந்ததா அது எப்பவுமே வந்ததம்மா? என்றைக்கும் இல்லாத நிலை என்றைக்கோ வாரிகோ தடி. என்னகரி நெதிடுமோ ஏதேனும் அம்மா கமலவல்லி சுந்தரவல்லி சொல்லுங்கம்மா. என்றைக்குமே இல்லாத நித்திரை என்றைக்குமே இல்லாத நித்திரை என்றைக்கு வந்திருக்கின்றதம்மா. இன்றைக்கு வந்திருக்குதுன்னு நீங்க உரைக்கின்றீங்களாம்மா? அந்த நித்திரையானது யாருக்கு என்ன நேர்ந்தது நீங்க எழுதுனீங்களாம்மா? அம்மா யாருக்குமா? நான் இந்த வஞ்சனை எப்படி எங்க உருங்குவது என்று கேட்கின்றீர்களா? ஆகுதும்மா உங்களுக்கு. தோழிகளா உங்கள் தொடை மீது சாத்தி தூயல் கொல்ல. தோழிகளா உங்கள் தொடை மீது சாத்தி தூயல் கொல்ல.
இந்த நேரத்திலே உங்கள் தொடை மீது தலை வைத்து சனிக்கிட்டேன் அம்மா. அப்படியே அடுத்த மரப்படங்கள் போகலாம். என் செவியில் கேட்ட ஆசிரியர் வாக்கு உங்க செவிகளில் கேட்கவில்லையா? உங்கள் செவிகளில் கேட்ட ஆசிரியர் வாக்கு எங்க செவிகளில் எதுவுமே கேட்கவில்லை. அப்படி என்னதாமா ஆசிரியர் உரைத்தது?
அப்படி சொன்னா சொன்னால் தெரியும், தெளிவுற சொன்னால் தெரியும் முடியுமா? அது நற்கினவா என்றும் துர்க்கினவா என்றும் சொன்னதானே தெரியும். நீங்க சொல்றீங்களா? நான் சொல்றேன்டி. ஆமா சொன்னானே நான் டேய் வாங்க சொன்ன பையா. தோழிகளா எது சொல்வேன், விந்தையோ இது என்ன கொள்ளை? வாரும் என்று விந்தை என்னது தெரியாதா? என்னடா ரோதினே போச்சு தெரியாது வாங்க சொன்ன பையன் எங்க நின்னு விட்டாங்களா? தெரியாது. சரவண வந்தவரு தெரியாது. நீங்க சரவண விந்தை என்ன தெரியாதா? திடீர்னு எதுவுமே தெரியாது. இந்த அதிசயம் விந்தைனா ஒரு அதிசயம். அதிசயம் என்ன தெரியாது? தெரியாது. ஆ? ஆமா இதோ கூட்டம் இருக்குது. ஆமா எவ்வளவு பெரிய பெருத்த கூட்டம் இருக்குது. இருக்கின்றது. ஒரு நிறவாத கர்ப்பிணி ஒரு பெண் இருக்குது. ஆமா. அந்த பெண்ணுக்கு திடீர்னு ஒரு குழந்தை பிறந்தது. அதிசயம். அதிசயம். ஆமா. அது ஒரு அதிசயம். ஆமா ஆ? ஆமா அதிசயம். அப்புறம் வேற என்ன சொல்லலாம்? சொன்ன தெரியும் சொல்ல என்ன சொல்லலாம் எனக்கு கேக்குது. நீ சொல்ல வந்துட்டீங்க வரவா நீ சொல்லிட்டியா கேக்குறதுக்கு அடிக்க பதில் சொல்லணும். உங்களுக்கு அதுவும் வித தெரியாதா? சரி போட்டோத்துல போய் தேடினாதான் கிடைக்கும் என்னது கிடைக்கும்? பொருள் கிடைக்கும். ஆமா. எந்த என்ன நமக்கு தெரியல. அம்மா கிட்ட போய் கேட்டாதான் தெரியும். கேட்டு பாரு ஆ? ஆமா. புறப்படுவா. அம்மா விந்தையோ இது என்ன கொள்ளை? விந்தைனா எனக்கு இன்னும் புரியவில்லை. அப்படி என்னதாமா ஆசிரியர் உங்களுக்கு செய்வதை உரைத்ததம்மா? அம்மா நாளை பரிக நாளை வடிகளத்தில் நவரத்தின ஆபரணங்கள் வாரும் என்று அம்மாவுக்கு உரைத்ததுதான். நாளை வரை சொல்ல வருது மாலை வரிசையோடு சட்ட திட்டமோட வருதுன்றாங்க. அப்படின்னா அது என்ன துர்க்குணவா இல்ல நற்கனவா? அது நற்கணும் நற்குணமா அது? டேய், துர்கணம் துர்க்கனவிடா. டேய் பாலக்கோட்டை எடுத்து டேய், நான் தூக்கு யாரு பாருப்பா, எவ்வளவு கூத்தாடி பார்த்த பாடுகா. பாடு, அட வாங்கி சொல்ல பாடு. உன் மொண்டாட்டி அது பாடு கனவு கட்டிச்சுட்டா அது நற்கனவு. அது துர்க்கனவு. ஏன்னா ஒரு பெண்களாகப்பட்டவருக்கு நித்திரை வரக்கூடாது. பகல் நாட்டுல வரக்கூடாது. அப்படி வந்தாலும் இது துர்க்கனவுல கள்ளக்கூடாது. ஏன்னா புதியதாக ஆகாது. சட்ட திட்டமோடு மாலை வரிசைகளோடு வாரும் என்று உரைத்தாரு. அப்படின்னு யார் சொன்னதா? ஆசிரியர் வாக்கு உரைத்திருக்கிறது. அப்படின்னு நம்ம சொல்ற இது துர்க்கனவு. நற்கனவா துர்க்கனவா? துர்க்கனவு. கேட்டு பாலாமா? அம்மா அம்மா இதுவும் குடும்பத்திற்கு ஆகாத சகுனம் அம்மா. இப்பேற்பட்ட கனவுலாம் நம்மளுடைய பெண்களுக்கு ஆகப்பட்டவருக்கு வரக்கூடாதம்மா. அப்படி வந்த கனவிலே வந்த போட்ட சேலை அதெல்லாம் வந்து அம்மா சரி கடவுள் வந்து சரியான புதிய சாலையா பழைய சாலையா? அம்மா புதியதாக சேலை
ஆமாம் சட்டதிட்டமாக வரிசையோடு வரிசையோடு வரதான். கட்டாயமா வரணும். புதியதாக சேலை மாலை எப்ப வரும் எடுத்துட்டு வருவாங்க? செத்து போனாலும் வருவாங்க